ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு அறிவியல், ஆன்மீகம், இன்னும் பல்வேறுபட்ட துறையில தகவலை கொடுக்குறீங்க. ஆமா சார். இன்னைக்கு என்ன தகவல் நேயர்களே ஆவலா இருக்காங்க சார். இதுக்கிடையில ஒரு நேயர் ஒரு தகவல் ஒன்று கேள்விப்பட்டார் சார், அதுக்கு பதில் சொல்லலாமா? நீங்க எந்த கேள்வியா இருந்தாலும் பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், ஒரு மனிதன் விதி பலன் சொல்றாங்கல்ல சார், ஆமா, அது மாற்றத்தக்கதா இல்ல மாறாததா? ஒரு மனிதனுடைய விதி பலன் அப்படிங்கிறது அது ஜாதகப்படி பாத்தீங்கன்னாலும் இன்னென்ன பலன்களை அனுபவிச்சு அவன் வாழணும் அப்படிங்கிறது அவனுடைய பிரம்மாவனுடைய தலையெழுத்து. விதி பலன். ஓகே சார். அவங்க அந்த விதி பலன் படி அவங்க முன்னேற்றகரமா வாழ்றதும் சாதாரண நிலைமையில வாழ்றதும் அவங்களுடைய சமய சந்தர்ப்ப சூழ்நிலையில பொறுத்தும் அவங்களுக்கு அமையக்கூடிய விதத்தை பொறுத்தும் அவங்களுடைய வாழ்க்கை தன்மை மாறும் சார். ஓகே சார். ஆமா சார். இதுக்கு உதாரணம் எதுவும் சொல்ல முடியுமா சார்? தாராளமா உதாரணம் சொல்றேன். இதுக்கு ஒரு கதை மூலமாவே உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேனே. சொல்லுங்க சார். ஒரு ஊர்ல ஒரு வயதானவர் இருந்தார் சார். ஓகே சார். அவர் பிழைப்பு மாடுகளை வச்சு ஜீவனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே சார். மாடுகளை வச்சு ஜீவனம் பண்ணிக்கிட்டு ஒரு சாதாரண ஏழ்மை நிலைமையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஓகே சார். அந்த வழியா ஒரு முனிவர் ஒரு நாள் வர்றாரு. அந்த முனிவர் இவரை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா மாடுகளை வச்சு பழப்பு நடத்திக்கிட்டு இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. ஐயா, அது இது என்ன பண்றது, என்னோட தலையெழுத்து இதுதான், பிரம்மாவினுடைய தலையெழுத்து இதுதான், நான் மாடுகளை வச்சுதான் பழைக்கணும்னா அதுபடி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இல்லது பிரம்மாவினுடைய தலையெழுத்துப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கியா? சரி, ஏழ்மை நிலைமையில தானே இருந்துகிட்டு இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்னமோ என்னோட விதி பலன் என்னமோ அதுபடி நடக்கட்டுங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்கய்யா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு முனிவர் சொல்றாரு, இந்த 4 மாடுகளையும் அப்படியே அழிச்சிட்டு கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வந்துரு அப்படின்னு அவர் சொல்றாரு. முனிவர் சொல்றாரு, சந்தையில வித்துட்டு வந்துரு. இவர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னங்க சந்தையில மாடுகளை வித்துட்டு அப்புறம் எப்படி நான் பழப்பு நடத்துறது, ஜீவனம் பண்றது, அதை பத்தி நீ எங்க கவலைப்படுற, அது பிரம்மாவில கவலைப்படணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு, நீ கொண்டு போய் வித்துட்டு வாயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அரை மனசோட மாடுகளை ஓட்டிக்கிட்டு அப்படியே போறாரு. போய் மாட்டை வித்துவிட்டு அன்னைக்கு இரவு படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போய் பாக்குறாரு, அவர் முன்னாடி வளர்த்துக்கிட்டு இருந்ததை விட நல்ல அழகான மாடு நின்றுட்டு இருக்குது. கட்டுத்தறியில நின்றுட்டு இருக்குது. ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நம்ம மாட்டை வித்துட்டோம் 4 மாடுன்னு இருக்கு. அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா திரும்பி பாக்குறாரு, அந்த முனிவர் நிக்கிறாரு, மறுபடியும் நிக்கிறாரு. ஐயா அப்படிங்கிறாரு, என்னப்பா? ஐயா, நீங்க சொன்னபடி மாட்டை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வந்துட்டேன், இந்த பாருங்க மறுபடியும் 4 மாட்டேன். அப்படியா? சரி, இதுக்கு ஒரு வழி பண்ணலாம். என்னங்க, இந்த 4 மாட்டையும் கொண்டு போய் நீ மறுபடியும் சந்தையில வித்துட்டு வா, என்ன நடக்குது பார்ப்போம். சரி, அதே மாதிரி அந்த 4 மாட்டையும் ஓட்டிட்டு போய் வித்துட்டு வர்றாரு. வித்துட்டு படுத்து தூங்குறாரு. மறுபடி காலையில எந்திரிச்சு வழக்கம் போல போய் பாக்குறாரு. அதையும் விட நல்லா பளபளன்னு ஒரு 4 மாடு அப்படியே நின்றுட்டு இருக்குது. திரும்பவும் பாக்குறாரு. அந்த முனிவர் வந்து நிக்கிறாரு. ஐயா, பாத்தீங்களா என்னோட நிலைமையா அப்படிங்கிறாரு. சரி, அந்த மாடு தானே, இதையும் கொண்டு போய் வையே அப்படின்னு சொல்றாரு. இவரு என்னடா இப்படி ஆயிட்டு நம்ம நிலைமைன்னு சொல்லிட்டு மாடுகளை கொண்டு போய் வித்துட்டு வர்றாரு. வித்துட்டு படுத்து தூங்குறாரு. மறுபடியும் அதே நிலைமை தான், அதை விட நல்ல மாடம் நின்றுட்டு இருக்குது. அப்போ அந்த முனிவர் வராரு. ஐயா, நீங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப என்னோட நிலைமைய பாத்தீங்களா அப்படின்னு வர்றாரு. அப்பா, உன்னோட நிலைமைய பார்த்துட்டு தான் நான் இருக்கிறேன். முன்னாடி இருந்த நிலைமையோட நீ இப்ப என்ன நிலைமையில இருக்கிற? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? ஐயா, இப்ப என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. அதானே பிரம்மா எழுதின தலையெழுத்து உண்மை. உன்னோட வாழ்க்கை நிலைமை முன்னாடி என்ன, இப்போ உன்னோட வாழ்க்கை நிலைமை லட்சாதிபதி நீ, அதுதான்ப்பா உன்னுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரிதான் சார், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை தன்மையை வாழ்க்கை நிலைமையை முன்னேற்றுகிறது சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் பொறுத்து அமையுது அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையோட தத்துவம் சார். ஓகே சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நேயர்களே, கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமா கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, வணக்கம்.